நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 418வது வீடியோ. இந்த வீடியோவில் இன்றைக்கி சங்கட சதுர்த்தி. அதை பற்றி பேசணும். ரொம்ப நாளாக நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தா, என் கணபதியை பற்றி சொல்லவே மாட்டேன்றாள், இந்த ஷோடச மகா கணபதியெலாம் சொல்லும்போண்டு. அதுக்கு நேரம் கிடையாது, தனியாக ஒரு நாள் பேசுகிறேன். அதை இன்றைக்கி என்னென்னா, டு ஸ்டார்ட் வித் நல்ல சுகனங்களாக இருந்தது. இன்றைக்கி சங்கட சதுர்த்தி ஒன்று. இன்றைக்கி ஆதித்ய ஹஸ்தம் சொல்லக்கூடிய நல்ல மிக நிறைஞ்ச நன்னாள். இன்றைக்கி அரியத்தோட போய் அந்த கிரகத்தை பார்த்துட்டு வந்தேன். வரும்போது சித்தர் பீடத்தில் அகசியருக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணேன். 15 சித்தர் பீடத்தில் இதெல்லாம் நல்லா நடந்தது. ஸோ மனசு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. அப்படி இருக்கும்போது என்னுடைய சிஷ்யனான ஆனந்த ஹரிகரன்ற ஜார்ஜியாவில் இருக்கான், அமெரிக்காவில். அவன் ஹி வாண்ட்ஸ் டு டூ ஃப்ரீ டைமில் கொஞ்சம் பண்ணோன்னு சொல்லிட்டு எனக்கு என்னம்மா பண்ணோன்னா, நிறைய பேருக்கு நான் எழுதியெல்லாம் தரேன். மந்திரத்தை எழுதி தரேன். ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது இது பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஃபோட்டோ அனுப்ப வேண்டியிருக்கு. மந்திர உபதேசம் பண்ணுறேன். பட் இன்ஸ்டாட் நிறைய பேர் பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணுறா, பிடிஎஃப்பில் அனுப்புங்கன்றா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹி ஹிம்செல்ஃப் ஹஸ் டன் சர்டன் திங்ஸ். இந்த குருபாதுக்காக கூட அவர் தான் ஆனந்த ஹரியர் தான் அமைச்சா. ரொம்ப அவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா சிஷ்ய பையனாக இருந்தாலும் குருவனுடைய மனசை அறிஞ்சு செயல்படணும். அதில் தங்கமான பையன் அவன். அவன் நான் என்ன மனசில் நினச்சேனோ அதை செய்யக்கூடிய பையன். ஸோ அந்த மாதிரி அவன் என்ன அமைச்சிருக்கான்னா, மாமா ஒவ்வொரு மந்திரமும் நான் போட்டுத்தரேன் உங்களுக்கு, அதை யூஸ் பண்ணுங்கன்னா நான் பிரிண்டே பண்ணிடுறேன்டா கொஞ்ச நாளில். என்ன சரி, டு ஸ்டார்ட் வித் பிடிஎஃப் அமைச்சிருக்கேன். இப்போ இதுதான் மகா கணபதி. ஆக்சுவலாக நான் கணபதி ஏகாட்சர கணபதியை சொல்லித்தரேன். ஆனால் மகா கணபதி மதம் தான் எனக்கு உபதேசம் ஆனது. அந்த காலத்தில் ஏகாட்சர கணபதியும் உபதேசம் ஆகிருக்கு. எல்லா கணபதி மந்திரத்துக்குமே கனகர் தான் ரிஷி. இது மகா கணபதி. இந்த மகா கணபதி தியான சொல்லும்போது பீஜாபுர கதேஷு கார்பரஜ சக்கராப்ச பாசோத்பல பிரியகஷ்ட விஷான ரத்ன கலச பிராத்தியோத்த கரம்புர்க தாயேத் வல்லபாய சபத்மகராய சிஷ்டோஜல் பூஷாய விஸ்வபத்தி சம்சகரு விக்னேஸ்வர இஷ்டார்த்ததன்னு முடிகிறது. ஸோ இவ்வளோ பெரிய மந்திரத்தை சொல்லி இவன் இப்போ எந்த நேரத்தில் மூல மந்திரத்தை ஜப, அதனால தான் நான் அங்கன்யாசம் கன்யாசம் வேணான்னு. பட் சில பேருக்கு அது விருப்பப்படுறா, மாமா அதோடு சொல்லி கொடுங்கன்ற. கத்துன்லாம் மந்திரங்களை நிறைய ஆட் பண்ணிட்டே போனால் மெயின் சப்ஜெக்ட் என்ன மந்திரம் அது போய்டும் கடைசியில். இப்போ இந்த ஜோடனை பண்ணுற மதம் இதெல்லாம். சரி, மூல மந்திரத்தை விட்டுட்டு போகணும்னு செய்ய முடியாது. மூல மந்திர ஜபங்கள் நிறையா இருக்கணும். அது என்ன இவ்வளோ பண்ணிட்டேன் போதுமான்னு கேட்குறேன், போகவே போகிறாது. ஆயுஷ் பரியந்தம், நான் திரும்பி சொல்கிறேன், நம்ம உடம்புல ஆயுஷ் இருக்கிற வரைக்கும். அதனால தான் நிறைய சேர்த்துக்க வேணான்னு சொல்கிறது. ஸோ இந்த மகா கணபதி மந்திரத்துக்கு அந்த ரிஷி சந்தஸ்ஸு காயத்ரி இந்த தியான ஸ்லோகம் மூல மந்திரம் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதில் இது வேணால் நீங்கள் இது எடுத்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அது ஜார்ஜியாவிலேருந்து சிஷ்யர் ஆனந்த ஹரிஹரன் அமைச்சது. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறமா பிரிண்ட் பண்ணி எடுத்துங்க. நான் படிக்கிறேன் பாருங்கள். இந்த ரிஷி, இந்த ஞாசங்கள், அது கனக ரிஷிக்கு. அப்புறம் நிச்சித் காயத்ரி சந்தக மகாகணபதி தேவதா கிளாம் பீஜம். ஆக்சுவலாக இந்த இதில் இந்த கிளாம் க்ளீம் க்ளூம் வரும். அது காங் கீம் கூமும் இருக்குது. இப்போ எனக்கு சொல்ல காங் கீம் கூமும் சொல்லி கொடுத்தாங்க. இதில் என்ன சொல்லிருக்குன்னா கிளாம் ஜிஎல்ஏஎம் கிளாம் கிளாம் பீஜம் க்ளீம் சத்திகி க்ளூம் கீலகம். அதே மாதிரி அங்கன்யாச கன்யாசுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா கிளாம் க்ளீம் க்ளூம் க்ளைம் க்ளௌம் க்ளஹ. இது மெயினாக கோமதி தெரிஞ்சுக்கணும். மதுரையில் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சுக்கணும் மாமான்ற. ஸோ தியானத்தில் என்ன சொல்லியிருக்கு, அகைன் ரிப்பீட்டு பீஜாபுர. பீஜாபுரன்னா இது மாதுளம் பழத்தை சொல்லியிருக்கு. பீஜாபுரம் கொய்யா பழம்னு சொல்லுவாள். ஏன்னா இந்த ஹோல் பழத்து முழுக்கவே பீஜங்கள் இருக்குது. பீஜானா விதைகள். அந்த பழம் முழுக்க விதைகள் இருக்கு. பீஜாபுர கதேஷுன்னா கதை வச்சுருக்காரு. கார்முகருஜா சக்கராப்ச பாசோத்பல பிரியகத்த விஷான ரத்ன கலச பிராத்தியோத்த கரம்பொருக தாயேத் வல்லபாய சபத்மகராய சிஷ்டோஜலத் பூஷாய விஸ்வபதி விபத்தி சம்சிகர
விக்னேஸ்வர இஷ்டாததக. இப்போ மூலமந்திரம், கணபதி மூலமந்திரம் தேசிய கற்றுக்குங்க. நீ சங்கட சதுர்த்தி மகாகணபதி மந்திரம் சொல்கிறான். இப்போ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதிகே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாக. அகைன் ரிப்பீட். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதிகே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாக. அகைன் ரிப்பீட். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதிகே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாக. கணபதி ஹோமெல்லாம் பண்ணும்போது சொல்லுவா. ஏகாட்சர மந்திரம் சொல்லுவா. நிறைய மந்திரங்கள் இருக்குது கணபதிக்கு, இதெல்லாமே சொல்லுவா ஹோமம் பண்ணும்போது. இப்போ கம்மிங் டு த மீனிங். இப்போ இந்த இதுக்கு கணபதி மந்திரத்துக்கு உண்டான மீனிங் தெரியும், எதுக்காக இது மேலே சொல்கிறோன்ற. இது ராட்சஸ்டரில் வெளியிட்டிருக்க. அதாவது ஓம் என்று உச்சரிக்கும் போது கணபதியின் அழகிய யானை முகத்தை கற்பனை செய்யவும். அடுத்தது ஸ்ரீம். ஸ்ரீம்னா ஸ்ரீம் என்கையில் லட்சுமி நாராயண தம்பதியை குறிக்கும் என்பதால் வலது கையில் சக்கரத்தையும் இடது மேல் கையில் தாமரையையும் கற்பனை செய்ய வேண்டும். இவன் முறையே காலத்தையும் வெளியையும் பூமியையும் சோளமான குறிப்பின்றன. இந்த காலவெளியை தொடர்ந்து தனி மனிதனான நிரந்தரமான பேரின்பத்தை உணர முடியாமல் செய்கின்றது போலும். எனவே இப்போது உலகில் ஒரு தனி மனிதையும் அவன் அமைத்து பேரின்பத்தை அடைய ஒரு குருவை தேடிச் செல்வதையும் உணர்த்துவது என்று கொள்ளலாம். அடுத்து ஹ்ரீம். ஹ்ரீம்ன்றது கௌரி சங்கரன் என்ற தெய்வீக தம்பதியை குறிக்கும். வலப்புறம் இரண்டாவது கையில் சங்கரனின் திருசூலத்தையும் இடது கையில் கௌரியின் பாசத்தையும் நினைவில் கொள்க. அவை முறையே காணப்படுவது காண்பவன் காணுதல், காணப்படுவது காண்பவன் காணுதல் மூன்றையும் பின்னமின்றி தோற்றுவிப்பதையும் மற்ற ஆசைகளையும் குறிப்பின்றன. இது கருணையின் நிறைந்த குருவின் அருளினால் ஆழமம் அழிவதை சம்ஹாரம் அது உணர்த்துகிறது. அடுத்து க்ளீம். ரதி மன்மதையை குறிக்கிறது. மன்மதன் கரும்பு வில் வலதுபுறம் மேலிருந்து மூன்றாவது கையிலும் ரதியின் நீரோத்பலம் இடது மூன்றாவது கையிலும் இருப்பதை கற்பனை செய்து கொள்க. அவை முறையே பரிசுத்தமான மனத்தையும் முக்கியமான ஆன்மீக ஞானத்தையும் குறிப்பிடும் திருவுருள் கிடைக்கப்படுகிறது. உபாசனுக்கு குருவானவர் ஆதி அந்தமற்ற பிரம்மத்தின் நீங்காத அனுபவத்தை வருவதற்கான பாதைக்கு வழிகாட்டுவதன் மூலம் ஒரு புதிய அனுபவத்தில் நிலை ஏற்படுவது ஒப்பாகும். அடுத்தது க்ளௌம். பூமி வராகர் என்ற தெய்வீக தம்பதியை குறிப்பதாகும். மேலிருந்து நான்காவது கையில் வராகரின் கதையும் பூமியின் செழிப்பையும் உணர்த்து நிற்கதிரை இடது நான்காவது கையிலும் கற்பனை செய்க. அவை முறையே செயல்பாட்டினையும் வாழ்க்கையின் நிகழ்வு சுழற்சியும் விதை விதத்தல் அறுவடை என்றும் விதத்தை போல் நினைவுபடுத்தும். இது பிரபஞ்ச அனுபவத்தை திரைவிடுவது போல தோன்றும். திரோதானவது மறைக்கிறது. ஆனால் உபாசகனை பொறுத்தவரை அவனது குருவானவர் உபாசகனை தவிர உபாசகனை தனது செயல்களின் பலன்களை தொடர்ந்து முழுமையான விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு அழைத்துச் செல்கிறார். அடுத்து கம். சித்தலட்சுமி மகாகணபதியின் தெய்வீக தம்பதியை குறிக்கும். வலது கீழ்கையில் மாதுளையை மாதுளையுள் அடங்கிய பல விதைகளைப் போல பல பிரபஞ்சங்களை குறிப்பதாகும். இடது கையில் ஏகம் சத் என்ற ஒரே உண்மையான நிர்குண நிர்பேத பிரம்மத்தின் அது பல ஆனந்தத்தையும் அடைந்த ஆனந்தத்தை அடைந்த சாதனையின் பலனை குறிக்கும். தந்தத்தையும் கற்பனை செய்க. தொடர்ந்து செய்யும் சாதனையின் பயனாகவும் அவனோடு ஐக்கியமாகிவிட்ட அவன் குரு அருளாலும் ஒரு உபாசகன் ஆழ்ந்த சமாதி நிலையில் மூழ்கும் நிலையில் அவனுக்கு அனுகிரகம் கிடைக்கும். கணபதியே என்பது இறைவனை அழைப்பது. இந்த அழைப்பினை பிள்ளையார உன் சிரம் இறைவனின் பாதங்கள் இருப்பது போல் கற்பனை செய்ய வேண்டும். வரவரத உயர்ந்த வரங்களையும் அருளையும் பெற செய்ய பிரார்த்தனை. தும்பிக்கையின் மேலுள்ள அமிர்த கலசத்தை தியானிக்கவும். உன் மீது ஒரே இறைவன் அமிர்தத்தை வர்ஷிப்பதாகவும் அதில் நீ நனைந்து விட்டது போலும் கற்பனை செய்யவும். அமிர்தமே அழிவற்ற தன்மைக்கு அழைத்துச் செல்லும் எல்லையற்ற ஆனந்த அனுபவமே மிகச்சிறந்த வரமாகும். ஆத்ம அனுபூதி பெற்ற சாதகன் ஒருவன் தன் ஆனந்த நிலையின் சதா காலமும் உணர்ந்து கொண்டு நித்திய கர்மாக்கள் ஈடுபடும் போது சகஜ நிலையை குறிக்கின்றது எனலாம். இதுதான் தியான ஸ்லோகத்தை வருது. சர்வஜனமே வசமானாய, மக்கள் எல்லோரும் என் வசமாக வேண்டும் என் பொருள். அதாவது மக்கள் என்ற சொல் பிரபஞ்சத்தை குறிக்கும். அதாவது எப்பயுமே திரிலோகம் அதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து மக்களை இது பிரபஞ்சத்தை குறிக்கிறது.
சித்தலட்சுமியின் அழைப்பு சக்தியின் சிருஷ்டிபூர்வமான உந்துதல் என்று கொள்ள வேண்டும். மற்ற கை ஏந்தியுள்ள தாமரை பஞ்சபூதங்களை ஒன்றான பூமியை குறிக்கும். எனவே பொதுவாக அது மற்ற நான்கினையும் அவற்றில் கலவையும் குறிக்கும். அதாவது ஸ்தூல பூமியை ஆகிய பிரபஞ்சம், அந்த தெய்வீக தம்பதி மற்றும் தான் எல்லாம் ஒன்றே என்ற இட நம்பிக்கையுடன் கணபதியின் இடது மடியில் பிரபஞ்ச சிருஷ்டிக்கும் சித்தலட்சுமியை தியானிக்கவும். இறுதியாக ஸ்வாகா அக்னியில் சமர்ப்பிப்பதை குறிக்கும். கணபதி ஹோமம் நிறைவுக்கு வரும். அக்னியில் சமர்க்கப்படுகின்ற அக்னியுடைய ஒன்று விடுவதால் அவ்வுண்மையை மனதில் நினைத்து அந்த தியான ஸ்லோகத்தில் கன நேரம் ஆழ்ந்துபட முயல வேண்டும். ஸோ முதல்ல ஸ்ரீவித்யா ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு கணபதி உபாசனை தான். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கி எடுத்துக்கோங்க, மந்திரம் யாராக எடுத்துக்கணும் ஆசைப்படுறதோ எடுத்துக்கலாம். இதில் முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய இந்த இதில் ஷேரவா, அதாவது இந்த குரு பரம்பரையில் இந்த எங்களுடைய இந்த சிதானந்த பரம்பரை நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிதானந்தர் தான் முன்னாடி இருந்தவர். ஏன்னா குரு பரமகுரு பரமேஸ்வர குரு வரும்போது சிதானந்தம் வந்துடுறார். ஸோ சிதானந்த பரம்பரை தான் மெயினாக சொல்லுவேன் அவளை. ஸோ அந்த பரம்பரையில் இணையணும்னு ஆசைப்படுறவா இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஸோ இது அதுக்கு ஆல்ரெடியே நான் எடுத்துகிட்டு சில பேர் பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்காத வாழ்க்கை திருப்பி காமிக்கிறேன். அதாவது இந்த குரு பாதுகா மந்திரம். இது யாராவது இந்த லைனில் சேர்கிற வாழ்க்கை நான் அதை காமிச்சு சின்ன சின்ன லெட்டர்ஸாக இருக்கு இது. அப்புறமா என் குரு பரம்பரை. இதில் முதல் 2 பேருக்கு இந்த பூர்ணானந்தர் சாந்தானந்தர் கிடையாது, விமலானந்தர்லேருந்து ஃபோட்டோ இருக்குது. 9 பேரில் விமலானந்தாலேருந்து ஃபோட்டோ இருக்குது. பூர்ணானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, சாந்தானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, விமலானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஆத்மானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ குஹானந்த சிதானந்த பாலானந்த சம்பகாம்பான்னு வந்துடும். ஸோ என்னுடைய பேர் சந்திரசேகரன். ஸோ என்னுடைய சிஷ்ய பையன் விஜயகுமார் ஸ்ரீபெரும்புத்தூரில் என்ன பண்ணால் என்னையும் சேர்த்துட்டான். என்னை குருவார்த்தின்றதுனால அவன் சந்திரசேகரானந்தான்னு வச்சுட்டான். எனக்கு பூர்ணா நான் ஒன்றே ஐ டோன்ட் நாட் ஹைடு, எனக்கு பூர்ணாபிஷேகம் ஆகலை, பஞ்சசதி வரைக்கும் தான் ஆகியிருக்கு எனக்கு. பட் இருந்தாலும் அவள் எனக்கு மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கா. இது பின்னாடி பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது தெரியாது நமக்கு. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் குருமாதாவை தான் நான் முன்னிலைப்படுத்துவேன் எல்லாத்துலேயுமே. சம்பகாம்பா ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌலின்னு பேர். இப்போ தான் சம்பகாம்பா. இவாளுக்கு தான் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் சன்னதி உள்ளே நடந்தது அவளுக்கு பூர்ணாபிஷேகம். பாலானந்தநாதர் தான் பண்ணி வச்சார். காமகோடி சாஸ்திரின்ற இந்த பாலானந்தநாதர் இவரோட குரு சிதானந்தநாதர். பெரிய மகான், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். இவர் தான் வெந்து போன ஸ்ரீவித்யா பூஜை காஞ்சி காமகோடத்துக்குள்ள காமாட்சி அம்மன் சன்னதியில் இருக்கிற ஸ்ரீசக்கரத்துக்கு நவாவரண பூஜை நின்று போய் பரமாச்சாரியா கூட்டமிச்சு இவர் இங்கே பௌர்ணமிக்கு இங்கே பஸ்ஸை பிடிச்சி போய் பண்ணியிருந்தார். அப்பேற்பட்ட மகான். அப்புறம் திருப்பியும் நவாவரண பூஜை ஆரம்பிச்சது காஞ்சிபுரத்தில். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நல்ல பரம்பரை குரு பரம்பரையில் வந்துட்டு வச்சுக்கோங்க, தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஏதோ தெரியாமல் நான் குரு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி வி ஆர் சார்ஜிங் ப்ளீஸ் ஜாயின் நம்ம குரூப்பு, கிளாஸ் எடுக்கிற ஹோட்டலில் சாப்பாடு அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் இது ஒவ்வொரு சாதகனும் அவள் மனசுலேயே இது பண்ணுறது தான். என் குருவெல்லாம் அந்த காலத்துலலாம் வசதியெல்லாம் கிடையாது. கையில் பேப்பரில் எழுதி வச்சுருப்போம் ஒன்றுத்தையும். அவள் கைப்படவே மந்திரங்கள்லாம் அதான் கொடுத்துருக்கான் எனக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த குரு பரம்பரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி மகா கணபதியில் ஆரம்பிங்க. கணபதி உபாசனம் இல்லாமல் எனக்கு இப்போ சண்டி கொடுத்துட்டா அப்படிலாம் தரக்கூடாது. மகா கணபதி தான் ஃபஸ்ட்டு. எல்லா விக்னங்களையும் போக்கி நம்மளை அந்த லைனில் அழிச்சு போகிறவ. அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். மகா கணபதி, அடுத்த ஸ்டெப்பு பால, அடுத்து சண்டி, அதுக்கப்புறம் பஞ்சதசி பின்னாடி போகிறது. நடுவில் புவனேஸ்வரர் சேர்த்துப்பாதை. இட் டிபெண்ட்ஸு. ஸோ இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி 4 நாள் சாமி என்னோட ஒரு நாள் நான் இது பண்ணேன். இன்னைக்கு காத்தால் தான் அவர் அமிச்சார். ஆனந்த ஹரிகரன் ஜார்ஜியாவில் இருக்கிறவர் இதை போட்டு அமிச்சு, மாமா கரெக்டாக சொல்லுங்கள், இந்த கரெக்டாக இருந்தால் நான் மிச்சத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்துறேன் பிடிஎஃப்னார்.
ப்ளீஸ் ப்ரொசீட் பார் நல்லா அழகாக வந்திருக்குன்னு இதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனி டவுட் யூ கேன் கால் மீ பிட்வீன் 10 and 12. நான் 1 மணிக்கு நான் பூஜையில் உட்காந்துடுவேன். பூஜை முடிக்கிறது மணி 2 ஆகும். சாப்பிட்டு படுத்துக்கிறது மணி 3 ஆகுது. அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் அசரணும். திரும்பி 5 மணிக்கு சாயந்தரம் 5லேருந்து 7 வரைக்கும் கூப்பிடலாம். 7 மணிக்கு மேலே நான் வீடியோவுக்கு உட்காந்துடுவேன். ஸோ அதனால் யூ கேன் தோஸ் ஹூ வாண்ட் டு கம் ஓவர் ஹியர் டு மை ஹவுஸு யூ ஆர் வெல்கம். நான் irrespective ஆஃப் கேஸ்ட் கிரேட் நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்லி கவுன்ஸு. ஆன்மாவை தான் நான் நேசிக்கிறேன். அவன் யார் இருந்தாலும் சரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்க. பட் கற்றுண்டு விட்டுட்டு போயிடக்கூடாது பாதியில். ஏன்னா மந்திரங்கள்லாம் ரொம்ப வெரி பவர்ஃபுல். தேவதா மந்திர ஸ்வரூபங்கள்லாம் கொண்டாடணும். அதை விட்டுட்டு போனால் அது எனக்கும் பாவத்தை சேரும், உங்களுக்கும் பாவத்தை சேரும். மந்திரங்கள் மட்டும் விடவே கூடாது. இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.